1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்மோடு கூட ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். யாரை காட்டிலும் பெரியவர்? உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவன் என்பதை முக்கியமாக அது சாத்தானை, பிசாசை குறிக்கிறது. நம்மளோடு இருக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் பெரியவர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வானம் அவரது சிங்காசனம், பூமியும் அவரது பாதப்படி. இன்றைக்கு உங்களோடு இருக்கிறவர் மகா பெரியவர். ஒருவர் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது, ஒருவர் அவருக்கு எதிர்த்து நிற்கவும் முடியாது. அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவர் என்பதை நீங்க யோசிக்கும் போது உங்களுடைய இருதயத்தில் அவர் பெரிய பலனை கொண்டு வரும். என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் என் இயேசு பெரியவர். என்னுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் என் இயேசு பெரியவர். என்னுடைய அலுவலகத்தில் எனக்கு பிரச்சனை கொடுக்கிற மனுஷியை காட்டிலும் என் இயேசு பெரியவர். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் எழும்புகிறதோ அந்த எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் இயேசு பெரியவர். அப்படிப்பட்ட பெரியவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளாக இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த வசனத்தின் மூலமா எங்களை நீர் உற்சாகப்படுத்துகிறதுக்காக, பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும். உடைய பிள்ளைகளை பலப்படுத்த, உற்சாகப்படுத்தும் பெரிய காரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார்.